கோத, அண்ணா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னண்ணா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? உட்காரு. சொல்லுண்ணா. கோத, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு துடியா துடிச்சிட்டு இருந்த. அதுக்கு என்னோட ஹெல்ப்பும் கேட்டேன். இப்ப என்னடான்னா நம்ம குடும்பமும் அத்தும்பேர் குடும்பம் ஒன்னு சேர்ந்த பிறகுதான் கல்யாணம்ங்கிற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தும்பேருக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன காரணம்? எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும்ண்ணா. ஆமாண்ணா, நான் கும்பகோணம் போனப்போ அத்திம்பேர்கிட்ட பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். அப்படியா? அப்ப அத்திம்பேருக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சு போச்சா? தெரியாது. நான் யாருன்னு சொல்லாமலே சாமர்த்தியமா பேசி அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். சரி, அவர் இப்படி என்ன சொன்னாரு? நீ என்ன தெரிஞ்சுட்ட? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு சத்தியம்? நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும், முக்கியமா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சரி, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. அண்ணா, நீ சமீபத்துல எப்பயாவது மெடிக்கல் செக்அப் பண்ணிண்டியா? மெடிக்கல் செக்கப்பா? ஏன் கேக்குற? சொல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். ஏன்? அந்த ரிப்போர்ட் படி உன் ஹார்ட் கண்டிஷன்லாம் நன்னா இருக்குல்ல? கோத, பி சீரியஸ். சொல்லுமா, என்ன விளையாட்டுது? நான் சீரியஸா தானே இருக்கேன். ஆனா நான் சொல்ல போற விஷயத்த தாங்கிக்க கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி கேட்டேன். தாராளமா சொல்லலாம். எதையும் தாங்கக்கூடியது எனக்கு இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லு. சரி, நம்ம அம்மாவை பத்தி நீ என்னென்ன நினைக்கிற? எனக்கு புரியலையே. புரியும்படியாவே கேக்குறேன். அவ நல்லவளா கெட்டவளா? என்னடி கேள்வி இது? She's a gem. அவங்க நமக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நாம 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி நம்ம தெய்வமா நினைக்கிற அம்மா நம்ம அப்பாவுக்கு முன்னாடியே வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டவ. நம்ம அப்பா அம்மாவுக்கு 2வது புருஷனா? இததான் நான் அத்திம்பேர் கிட்ட கேட்டேன். இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லிருந்தாங்கன்னா இங்க ஒரு கொலையா விழுந்திருக்கும். ஏ, நம்ம அம்மாவை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ச்சே. ஐம் சாரிண்ணா. உன் கோபம் நியாயமானதுதான். முதல் தடவையா நான் அதை கேட்டப்போ எனக்கும் இதே அளவுக்கு தான் ஆத்திரம் வந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுதான் உண்மை. சரி, அம்மாவை பத்தி இப்படி கட்டுக்கதைகள்லாம் சொன்னது யாரு? அத்திம்பேர் தான். ஓ, அதானே பார்த்தேன். அவருக்கு தான் நம்ம அம்மா அப்பாவை கண்டாலே ஆகாதே. இப்ப அம்மாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாரா? இல்லண்ணா, அத்திம்பேர் சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அம்மாவோட முதல் கல்யாணத்தை நடத்தி வச்சதே அவர்தானா. அது மட்டும் இல்ல, அம்மாவோட சீமந்தத்தையும் அவர்தான் நடத்தி வச்சாராம். பாருடி, அவரு வேற யாரையாவது நம்ம அம்மா நினைச்சு சொல்லிருக்கலாம்ல. அம்மாவோட முதல் கல்யாண பத்திரிக்கையை அத்திம்பேர் என்கிட்ட காமிச்சாரு. ஏங்கோத, ஒருவேளை அம்மாவோட முதல் புருஷன் இறந்த அப்புறம் அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? இல்ல முதல் புருஷனை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா அது தப்பா பாவமா இல்ல, உலகத்துல சகஜமா நடக்கிறதுதான். ஆனா இதையே யாருக்குமே தெரியாம அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்த மறைக்கணும். இதுலதான் ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. கொத, நாமளா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு குழம்புறதுல அர்த்தமே இல்ல. இதை சால்வ் பண்ண ஒரே ஒரு வழி, நாமளே அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நோ, அது மட்டும் கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ இத்தனை நாளா இதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சு வச்சிருக்கா. அதனால இது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவ கிட்ட காட்டிக்கிறது நல்லது இல்ல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்?
நாம தான் முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்கணும். அதோட இதுல இன்னொரு ப்ராப்ளமும் அடங்கியிருக்குண்ணா. இன்னொரு ப்ராப்ளமா? கடவுளே, அது என்ன? அம்மாவுக்கு சீமந்தம் பண்ணி வச்சேன்னு அத்திம்பேர் சொன்னாரே, அப்ப அம்மாவுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தை என்ன ஆச்சு? ஆமா, என்னாச்சு? யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த குழந்தை யாரு, எங்க இருக்குன்னு தனக்கு தெரியும்னு அத்திம்பேர் சொல்றாரு. யார் அது? கமான் கோதை, அவுட் வித் இட். யார் இது? அது நீதானே அத்திம்பேர் சொன்னார்னா. இதுக்காக நீ ஃபீல் பண்ணாதனா. இந்த விஷயத்துல மட்டும் அத்திம்பேர் சொன்னது உண்மைன்னு என்னால நம்ப முடியல. அதுக்காக அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லல. தன்னோட யுகம் உண்மைன்னு அவர் நம்பின்னு இருக்கார். என்னால யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னே நிதானிக்க முடியல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா என்னால நம்பவே முடியல. அண்ணா, உன்ன மாதிரி தானே நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திண்டு நம்ம உண்மையை கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆமா கோத, இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, என்னோட பிரச்சனையும் தான். இதுல உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு, நான் பண்றேன். இப்போதைக்கு நீ செய்யக்கூடிய உதவி யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறதா. நீ போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா. போனா. அண்ணா, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி யோசிச்சுட்டு இருக்க? கோட்டையை பிடிக்க இல்ல, பிடிச்ச கோட்டையை பறி கொடுக்காம இருக்க என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நான் சொல்ற? உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொல்லுவாங்களே, அதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு உதாரணம் நம்ம வீட்டிலேயே கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல மாலதி. வர வர நீ என்ன பேசுறனே என்னால புரிஞ்சுக்க முடியல. புரியாத மாதிரி நடிக்காத மாலதி. கிடைச்சிருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் நீயே அனுபவிக்கணும். அண்ணனை ஓரம் கட்டணும்னு நீயே முடிவு பண்ணிட்ட இல்லையா? சாம்பார்ல போட்ட கருவேப்பிள்ளைய ஒதுக்குற மாதிரி காரியம் முடிஞ்சதும் என்னைய ஒதுக்க பாக்குற இல்லையா? என்னன்னா நானா? நான் உன்னை ஒதுக்க பாக்குறேனா? சொப்பனத்துல கூட நான் அந்த மாதிரி நினைச்சது இல்லையேனா? அடடா, அண்ணன் மேல எவ்வளவு பாசம், என்ன பக்தி. இதெல்லாம் ஒரு காலத்துல அந்த கோவிந்த நம்பிக்கிட்டு இருந்தான். இப்ப நான் முடிச்சுக்கிட்டேன். அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் நான் உனக்கு? ஓ, பட்டியல் போட்டு காட்ட சொல்றியா? சொல்றேன். நம்பர் 1, பூஜை ரூம் சாவி எடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா? அததான் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? சரி, அதை விடு. சொத்துக்கள் பூராவியும் உன் பேருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி, அதாவது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா நியமிச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண. இரு, இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே. நீ எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. டாக்குமெண்ட்ல மாப்பிள்ளை கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். அப்படியா? அத்தனை சொத்துக்கும் எனக்கா பவர் ஆஃப் அட்டார்னி? நீ நிஜமாவா சொல்ற? ஆமா மாலதி, நான் யாருக்கா இவ்வளவு செய்யறேன்?
உனக்காகவும் உன் புள்ள வாசுக்காகவும் தானே. எனக்காகவா நான் இதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? இவ்வளவு சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? யார் கண்டது? என் மூலமா சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை நடுத்தெருவில் கொண்டு போய் நிறுத்திட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியோ என்னமோ, ரைட்? சி, சந்தேகம் பெண்களோட கூட பிறந்த குணம். அது உன்கிட்ட மட்டும் இல்லாம போயிடுவா என்ன? நான் தான் சந்தேகப்படுறேன்னு தெரியும்ல, அப்ப அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியதானே? ஓகே, டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கினியா இல்லையா, முதல்ல அதை சொல்லு. அத சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள பேச்சு எங்கெங்கயோ போயிடுத்து. ஆபீஸ் பேப்பர்ஸோட டாக்குமெண்ட்டை சேர்த்து வச்சு மாப்பிள்ளை கையெழுத்து வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்காக பார்த்திபனை இங்க வர சொல்லியிருந்தேன். அவனும் ஆபீஸ் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தான். இப்ப அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கு? அது எங்க போச்சு, எப்படி போச்சு, இப்போ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். எங்க இருக்குன்னா? விளையாடினது போதும், அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துரு. என்ன? அது உன்கிட்ட தான் இருக்கு, எனக்கு நன்னாவே தெரியும். இல்லனா என்கிட்ட இல்ல. ஒருவேளை அவரே எடுத்து வச்சிருக்காரோ என்னமோ. மாலதி, ரங்கநாதனுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது. இருந்திருந்தா குடிவரியில உன்னை கற்பழிச்சுட்டு தான் சொன்னதை அவன் நம்பியிருப்பானா? நான் பார்த்திப மூலமா போட்ட பிளான் உனக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. அவனை சாமர்த்தியமா மடக்கி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. அவனும் வெளியே எங்க வெயிட் பண்ணி நின்றுட்டு அப்புறமா வந்து டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டான். இதானே நடந்திருக்கு? ஐயோ இல்லனா, சத்தியமா இல்ல. பொய் சொல்லாத மாலதி. நான் எதுக்கு நான் உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? இதனால எனக்கு என்ன லாபம்? தபார் மாலதி, நம்ம குடும்பம் ஒன்றும் பணக்கார குடும்பம் இல்லை. 2 பேரும் ஒன்று கொடுத்துறதுல கஷ்டப்பட்டு இருந்தோம். அதுக்காக நம்ம மனசுல இருக்க ஆசைகள் போயிடுமா? உனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. பணக்கார குடும்பத்தில் வாக்கப்பட்ட சௌகரியமா வாழ உனக்கு ஆசை வந்துருச்சு. இந்த சமயத்தில் தான் என் ஃப்ரெண்டு ரங்கநாதன் வந்து சேர்ந்தான். அவன் பணக்காரன், ஆனா கல்யாணமானவன். நீ அவனை வளைச்சு போட நினைச்ச. ஒரு நாள் நான் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். குடிவெறியில உன்னை கற்பழிச்சிட்டு தான் நீ நாடகம் ஆடின. நானும் ஒத்துழைச்சேன். ரங்கநாத பாவம் பயந்து போயிட்டான். அவனை மிரட்டி பத்திரத்துல கையெழுத்த வாங்கணும். முதல் சம்சார வீட்டுக்கு அவன் போனா தற்கொலை பண்ணிப்பேன்னு நீ மிரட்டின. அன்னிலேருந்து பொட்டி பாம்பு அடங்கி நம்ம வீட்டிலேயே கிடக்கிறான். இவ்வளவையும் உங்ககிட்ட எதுக்கு சொல்ற தெரியுமா? இத்தனை நாள் நம்ம சேர்ந்துதான் செயல்பட்டோம். இப்ப மட்டும் என்ன நீ ஒதுக்க நினைக்கிறது சரியில்லை மாலதி. அரசியல்ல கூட்டணி முறிஞ்சா அரசாங்கத்துக்கு ஆபத்து. நம்ம கூட்டணி முறிஞ்சா நம்ம பொழப்புக்கே ஆபத்து. புத்திசாலித்தனமா நடந்துப்ப நினைக்கிறேன். சபாஷ்மா, ஒரு த்ரில்லர் படம் பார்த்த திருப்தி இருக்கு எனக்கு. நீ நீ எப்ப வந்த வாசு? முக்கியமான கட்டத்தை நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்துட்டேன். எப்படிமா இப்படிலாம் பிளான் போட்டு ஒரு அப்பாவி உங்களால கவுக்க முடிஞ்சது? பொண்ணுங்க மனசு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு பொண்ணு தானே. இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறது உனக்கு எப்படியும் மனசு வந்துச்சு? தங்க தப்பு செஞ்சா தட்டி கேட்க வேண்டியது அண்ணனுடைய கடமை. ஆனா அண்ணனை தப்பு செய்ய சொல்லி கொடுத்தா
அம்மா, நான் ஒன்றும் மகாத்மா காந்தி இல்லை. நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கான காரணம் எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. உன் உடம்புல ஒரு ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. போது நிறுத்துறா. நீயும் தானே மாமா பேச்சை கேட்டுன்னு தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்க. மாமா அயோக்கியம் தான், அது எனக்கும் தெரியும். ஆனா எதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்? அப்பா கிட்ட இருந்து அவர் பணத்தை புடுங்கி அவரு தான் எனக்கு கமிஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. கல்யாணமே பண்ணிக்காம நமக்காக ஓடா உழைச்சு தேஞ்சு போறாரே, அத கூட நீ நம்பலையா வாசு? கல்யாணமே பண்ணிக்கலையா? அதுலயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. இருக்கட்டும், ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த குட்டு உடைய தானே போகுது. என் கண்ணா அயோக்கியன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் எது செஞ்சாலும் என் நன்மைக்காக தான் செய்வான்னு நான் நம்பின்னு இருக்கேன். அப்படியா? இன்னையோட அந்த நம்பிக்கை விட்டுருமா? சரி, ஏதோ டாக்குமெண்ட் காணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன டாக்குமெண்ட்? எல்லா சொத்துக்கும் என்ன பவர் ஆஃப் அட்டார்னியா நியமிக்கிற டாக்குமெண்ட். உன்னையா? எங்க அந்த டாக்குமெண்ட்? அதான் காணாம போயிடுதே. அது இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அது வேற யார்கிட்டயும் இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்டயா? ஆமா, கொஞ்சம் இரு, எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா, படி. பார்த்திபன் கூட சேர்ந்து மாமா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தோணுச்சு. வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். சமயம் பார்த்து ஃபைல்ல இந்த டாக்குமெண்ட் உருவிட்டேன். இதுல பவர் ஆஃப் அட்டர்னி யார் பேருக்கு போட்டுருக்கு பாத்தியா? மாமாவோட யோகியதை எப்பயாவது புரிஞ்சுக்க. உன் பேருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி வாங்குறதா சொல்லி தான் பேருக்கு போட்டு இருக்க. நான் மட்டும் இந்த டாக்குமெண்ட் எடுக்கலன்னு வையே, எல்லா சொத்தையும் ஏப்ப விட்டுட்டு நம்மள ஓட்டாண்டியாக்கி நடுத்தரில் நிறுத்திருப்பார். என்னால இத நம்பவே முடியல வாசு. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டான் பாரு. இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. இங்க பாருமா, இவ்வளவு நாள் நீ நடந்தது செஞ்சது எல்லாத்தையும் மறந்துரு. மாமாவோட பேச்சை இனிமே கேட்காத. அப்பாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒரு நல்ல மனைவியா வாழ ஆரம்பிமா. கொடு. பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீயே. திருப்பாவை